தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியை ஏற்க மறுப்பது ஏன்? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுக்கும் ஆந்திர துணை முதலமைச்சர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாப நோக்கத்துக்காக தமிழ் படங்களை இந்தியில் டப்பிங் செய்வதை மட்டும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் அனுமதிக்கிறார்கள்? பல மொழிகளை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய ஏற்க மறுப்பது என்ன லாஜிக் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் இந்த அபத்தமான பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதுல பசுபதி என்ற சகோதரர் இவனெல்லாம் எப்படி கட்சி தலைவரானா, டெபுட்டி சிஎம் வேற என்று தனது கருத்தை முன் வச்சிருந்தாருங்க. அதே போல மதிமாறன் என்ற சகோதரர் என்ன ஒரு கேணத்தனமான கூமுட்டத்தனமான கேள்வி, தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை தடுப்பதற்கும் தமிழ் படங்களை இந்தியில டப்பிங் செய்யறதுக்கும் என்ன தொடர்பு? தமிழ்நாடு எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல, மொழி திணிப்பைத்தான் எதிர்க்குதுன்னு இந்த சங்கி மலுமட்டைக்கு புரியாதது வியப்பில்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. அதே போல சக்திவேல் என்ற சகோதரர் ஏண்டா பிஜேபி சொம்பு, உனக்கும் மூளைக்கும் பதிலாக மாட்டு சாணி தான் இருக்கா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. ஒன்றிய அரசு இந்தியை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு பல திட்டங்களை வகுத்து வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கு துணை போகும் வகையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு அறிவுறுத்துறன் என்ற பெயரில் அபத்தமாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு ஒரு துளியும் தகுதி இல்லை என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தா இருக்குங்க. இந்தியை ஏற்க மறுப்பது என்ன லாஜிக் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.